மக்களாகிய நமக்கு இந்த மறதி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதனால 5 வருஷமா நம்ம மறந்து போன விஷயங்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சு ஓட்டு கேட்க வரக்கூடிய திமுக காரங்கிட்ட நீங்க கேட்கணும். ஏன்னா இங்க இந்த 5 வருஷத்துல மின்சார கட்டணத்துல இருந்து பால் விலை வரைக்கும் இவங்க என்னென்ன கூத்து பண்ணியிருக்காங்க, நம்ம கட்டின வரி பணம் எல்லாம் எங்க, அப்பா ஸ்டாலின் சார் உங்க காலத்துல விலைவாசி எல்லாம் இப்படி கூடி போயிருக்கே அப்படின்னு கேள்வி கேட்கணும். என்ன மாதிரியான விலைவாசி எல்லாம் உயர்ந்திருக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் இந்த காணொலியில பேச போறேன். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட். அப்பனா நாட்டோட டெவலப்மெண்ட் நீங்களாம் யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. அது அவங்க குடும்பத்தோட டெவலப்மெண்ட், அவங்க கட்சிக்காரங்களோட டெவலப்மெண்ட் அப்படிங்கறத தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, கட்சிக்காரனுக்கு இருக்கக்கூடிய மாமா மச்சா வரைக்கும் டெண்டரு கான்ட்ராக்ட்னு ஒண்ணு விடாம திமுக குடும்பம், திமுக குடும்பத்தை சார்ந்து இருக்கவங்க எல்லாருமே டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்காங்க. மக்களாகிய நம்ம ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா விலைவாசி எல்லாம் அப்படி கண்ணா பின்னான்னு ஏறி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோங்க அப்படின்னு 2021 ஒரு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணிட்டு 90% நிறைவேற்றிட்டோம், 120% நிறைவேற்றிட்டோம்னு சிஎம் ஸ்டாலின் சார்ல இருந்து கனிமொழி அக்கா வரைக்கும் விதவிதமா கலர் கலரா ஒவ்வொரு மேடையா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையில சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள் நம்ம சிந்திக்கணும். 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறோம், உங்க பிள்ளைங்களுக்குலாம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், ஓஷி பஸ்ல தானே போறீங்க, இப்படிலாம் பேசி உங்களுக்கு 1000 ரூபாய கொடுத்து இவங்க என்னெல்லாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, மின்சார கட்டணம் அப்படிங்கிறது நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம வீட்டுல நம்ம கரண்ட் பில்லு கட்டுவோம், இவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதி எண் 221 போய் தேடி பார்த்துக்கோங்க. மாதம் தோறும் கணக்கெடுப்போங்க. உங்களுக்கு மாசம் மாசம் நாங்க மின்சார ரீடிங் எடுத்து உங்களுக்கு கொடுப்போம். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இலவச மின்சாரம் கழிஞ்சு கம்மியா தான் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த வாக்குறுதி தானே கொடுத்து வந்தாங்க. 5 வருஷமா இந்த மாதிரி பண்ணாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதோட சேர்த்து 2021 நம்ம 800 யூனிட் பயன்படுத்தினா 1280 ரூபாய் கட்டிட்டு இருந்தாங்க ஒரு குடும்பத்துக்கு. இன்னைக்கு 2026 4770 ரூபாய் கட்டிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 272% உயர்த்தி இருக்காங்க மின்சார கட்டணத்துல. குறிப்பா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வீட்லயே சின்ன சின்ன பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. மின் கட்டணம் கண்ணா பின்னான்னு உயர்ந்திருக்கு. அதுலயும் இந்த சோலார் பவர் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்துக்கு கீழே விண்ணப்பிச்சா 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேக்குது இந்த திமுக அரசு. அப்ப மக்களுக்கு எப்படிங்க நல்லது நடக்கும்? இவங்கெல்லாம் மீண்டும் ஆட்சி அமைச்சு உங்களுக்கு நல்லது செய்ய போறாங்க. ரெண்டாவது, சொத்து வரி கச்சா முச்சான்னு ஏத்தி இருக்காங்க. 2022 150% வரைக்கும் உயர்த்தி இருந்தாங்க. அதோட ஆண்டுதோறும் கூடுதல் வரி. வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 5%, வியாபாரம் பண்ற இடத்துல 10%, அதுக்கும் தண்ணி சாக்கடைன்னு எந்த கனெக்ஷன் கொடுத்தாலும் கண்ணா பின்னான்னு ஏத்தி வச்சிருக்காங்க. சாதாரண மக்கள் வீட்டு வரி கட்டுறவங்க இந்த வழி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 2021 தேர்தல் வாக்குறுதி ஒண்ணு கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைப்போம், டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்போம் அப்படின்னு கலர் கலரா ரீல் விட்டாங்கல்ல. அப்படி குறைச்சாங்களான்னு நம்ம அவங்க கிட்ட கேட்கணும். உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்தாங்கன்னா மறக்காம இதை கேளுங்க. ஏன்னா 5 வருஷத்துல இவங்க குறைக்கவே கிடையாது. ஆனா அதுக்கு மாறா மத்திய அரசு, மோடி அவர்களோட தலைமையிலான அரசு மொத்தமா பெட்ரோலுக்கு 14.50 பைசா குறைச்சிருக்காங்க, டீசலுக்கு 17 ரூபாய் குறைச்சிருக்காங்க. அடுத்து ஆவின் பால்னே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது யாரு அப்படின்னா மனோ தங்கராஜ் தான். பச்சைப்பால் சாப்பிட்டா கொழுப்பு கூடிரும், ரொம்ப கவலை தான் உங்களுக்கு. இந்த மாதிரியான பேச்சு பேசுறதுக்கு கூட திமுக காரங்களுக்கு வாய் வருங்க. மக்களை பத்தி சிந்தனை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆவின் பால் 1 லிட்டர் அப்படிங்கிறது 50 ரூபாயில இருந்து 60 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. நெய் 460 ரூபாய் வித்துட்டு இருந்தது 650 உயர்ந்திருக்கு. இது அன்றாடம் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு எப்படி இதுல கிடைக்கும்? குறிப்பா ஜிஎஸ்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சலுகைகள் அறிவிச்ச போதும் இவங்க இங்க ஆவின்ல விலையை குறைக்கவே கிடையாது. ஏத்துற மாதிரி ஏத்திட்டு குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு அந்த டியூரேஷன் முடிஞ்ச உடனே தீபாவளி டைம்ல நீங்க எடுத்து பாருங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெறும் தீபாவளி எக்ஸம்ஷனா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அதே விலையில தான் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நாங்க நஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிராமாவை போடுது. மக்கள் மேல துளியும் அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து
ஒரு நடுத்தர குடும்பம் அப்படிங்கிறது வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. எல்லார் கனவுலையும் மண்ணை போடுற வேலையை தான் திமுக செய்யுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு எம்சாண்ட் மணல் இருக்கு இல்லையா, 2500 ரூபாய் கூடுதலா உயர்த்தப்பட்டிருக்கு விலை. அதே மாதிரி கற்களுடைய விலையும் வந்து பாத்தீங்கன்னா, வீடு கட்டணும்னா கல்லு மண்ணெல்லாம் வேணும் இல்லையா, அதுவும் கச்சா முச்சான்னு ஏத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த வீடு கட்டணுன்ற ஆசையில இருக்கவங்க இன்னும் திமுக காரங்க வந்தா வீடெல்லாம் கட்டல, கல்லு வீடு கூட நம்மளால, பொம்மை வீடு கூட கட்ட முடியாது, அந்த ரேஞ்சுக்கு தான் நம்மளை ஆக்கிடுவாங்க அப்படின்றது. அதே மாதிரி ரோடு, இங்க உங்களுக்கு கட்டுற வரி பணத்துல நீங்க சரியான ரோடு கொடுத்தீங்களா, ஆரம்ப சுகாதார நிலையம் கொடுத்தீங்களா, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து பஞ்சாயத்துல இருந்து எதுவுமே சரியா கிடையாது. மக்கள் மேல துளியும் அக்கறையே இல்லாத அரசு எல்லாத்தையும் விலைவாசியை ஏத்தி விட்டுட்டு நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறோம், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த 1000 ரூபாயை 28 மாசம் உங்களுக்கு கொடுக்கவே கிடையாது. அதே மாதிரிதான் இந்த 8000 ரூபாய் கூப்பனும் வீடு வீடுக்கு போய் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க ஓட்டு போட்டா மட்டும்தான் இந்த 8000 ரூபாய் கூப்பன் செல்லும் அப்படின்னு இப்பயே இந்த உருட்டுறாங்களே. நம்ம அப்பா காலத்திலயும் தாத்தா காலத்திலயும் என்னென்னலாம் போய் சொல்லியிருப்பாங்க இவங்க. அதனால வாக்கு போடுற நீங்க சிந்திச்சு போடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.